கைஸ், வெல்கம் பேக் டு மேக் பாஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்க்க போகிறதுனா லிங்க்டின் பற்றி பார்க்க போகிறோம். லிங்க்டின் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கு. பார்க்காதீங்க, அதை பார்த்து தெரிஞ்சுங்க. இப்போ லிங்க்டின்னா என்ன, அதனால் என்ன பெனிஃபிட், அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். லிங்க்டின்ங்கிறது இப்போ ஒரு கம்பெனிக்கு எப்படி வெப்சைட் தேவைப்படுதோ அதே மாதிரி உங்களோட டீட்டெயில்ஸ், உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ், நீங்கள் வாங்கின சர்டிஃபிகேட்ஸ், அந்த மாதிரி இதில் அப்லோடு பண்ணி நீங்கள் உங்களுக்கு ஓனாக ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதுலேயே ஒரு ட்ரஸ்டபுளான நிறைய கம்பெனிஸ் இருக்குது, நம்ப முடியாத கம்பெனிஸும் இருக்குது. ட்ரஸ்டபுளான கம்பெனிஸ் நீங்கள் விசாரித்து அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சைன்இன் பண்ணிடுங்க. சைன்இன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி யூசர் நேம், பாஸ்வேர்டு, இந்த லாட் ஆஃப் திங்ஸ் நிறையா கேட்கும். மோஸ்ட்லி சிஸ்டத்தில் சைன்இன் பண்ண பாருங்கள். சிஸ்டத்துலேயே லாகின் பண்ண ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் சிஸ்டத்தில் கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம மெயில் ஐடி வச்சு நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம். உங்கள் மெயில் ஐடி வச்சு கொடுத்துட்டிங்கனாவே ஒரு 50% ஆஃப் டீட்டெயில்ஸ் ஆட்டோமேட்டிக்காக லிங்க்டின்ல ஃபீட் ஆயிரும். இதில் யூ ஆர் லுக்கிங் ஃபார் யர் ஜாப் ரைட் நவ், உங்களுக்கு வேலைக்கு இப்போயே பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போதைக்கு நீங்கள் பார்க்குறதா இருந்தால் எஸ் கொடுத்துருங்க. நான் நோ கொடுத்துக்கிறேன். இதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட ப்ரொஃபைல்ஸ்குள்ளே போயிடுங்க. ப்ரொஃபைல்ஸ் அண்ட் செட்டிங்ஸ் இருக்கும். அந்த ப்ரொஃபைல் ஆப்ஷன், அதாவது வியூ ப்ரொஃபைல் இருக்குல்ல, ப்ரொஃபைல் கிளிக் பண்ணதுக்கப்புறம் வியூ ப்ரொஃபைல் இருக்கும், அதில் போயிடுங்க. அதில் போனதுக்கப்புறம் இந்த எடிட் ஆப்ஷன் இருக்குல்ல, பென்சில் மாதிரி, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு எடிட்டிங் பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, அதனால் ஓப்பன் ஆகிறதுக்கு லேட் ஆகுது. உங்களுக்கு டக்குன்னு ஓப்பன் ஆயிரும். அதில் என்னென்னா டீட்டெயில்ஸ் நான் ஃபில் பண்ணு நான் சொல்கிறேன். உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுங்கள், வேண்டான்னு சொல்கிறத விட்டுருங்க. இதில் உங்கள் ரீநேம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட ஹிஸ் ஆர் ஹேர் சம்திங் எது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கரண்ட் பொசிஷன் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா ஸ்டூடெண்ட், ஏதாச்சும் அதர் கம்பெனி எம்ப்ளாயாக இருந்தீங்கன்னா எம்ப்ளாயீஸ், அந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஸ்டூடெண்ட், சேல்ஸ்மேன், எம்ப்ளாயீஸ், இந்த மாதிரி ஏதாச்சும் இது வேலையில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணி ஃபுல் டைமாக இல்லை பார்ட் டைம் ஜாபா இல்லை ஆஃப் டேவா, இந்த மாதிரி எப்போ ஸ்டார்டிங்கு எப்போ எண்டிங்கு, என்ன ரோலு, என்ன ஸ்கில்ஸ் இருக்குது. அப்புறம் மீடியாஸ் உங்களோட இமேஜஸ், அப்புறம் டாக்குமெண்ட்ஸ், அதாவது டாக்குமெண்ட்ஸுங்கிறது உங்களோட ரெஸ்யூம், இந்த மாதிரி தான் நீங்கள் இதில் அப்லோடு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்கூல் இல்லை டிப்ளமோ இல்லை இன்ஜினியரிங் இல்லை யூஜி இல்லைன்னா பிஜி, இந்த மாதிரி யூஜிங்கிறது அண்டர் கிராஜுவேட் டிகிரி லைக் பிஇ, பிஜிங்கிறது போஸ்ட் கிராஜுவேட் எம்இ, இந்த மாதிரிங்கிறது. இதில் ஏதாச்சும் நீங்கள் பண்ணி அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, கிரேட்ஸ் இந்த மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா, அது சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, என்சிசி, என்எஸ்எஸ், இந்த மாதிரி சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் ஏதாச்சும். அதுக்கப்புறம் உங்களோட லொக்கேஷன்ஸ், கரண்ட் லொக்கேஷன் தான் போடணுன்னு அவசியம் கிடையாது. இப்போ நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அந்த லொக்கேஷன் போடுங்க. உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு என்ன ஆக்சசிபிலிட்டியோ அந்த லொக்கேஷன் போடுங்க. அதுக்கப்புறம் மொபைல் நம்பர்ஸ், அட்ரஸ், மொபைல் நம்பர் டைப் ஒர்க்கா, ஹோமா, அந்த மாதிரி மொபைல் நம்பர்ஸ் டைப்ஸ் நீங்கள் கொடுத்துருங்க. அப்புறம் டேட் ஆஃப் பர்த் கொடுக்கலாம். வெப்சைட்டுங்கிறது உங்களோட யூடியூப்பில் ஏதாச்சும் வீடியோஸ், யூடியூப்போட இன்ஸ்டா சம்திங், இந்த மாதிரி ஏதாச்சும் வேல்யூபிளான லிங்க்ஸ் நிறையா இருக்கும். அதை ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணிக்கலாம், வேண்டான்னா விட்டுடலாம். இதனால் என்ன பெனிஃபிட்னா, நீங்கள் உங்களோட ப்ரொஃபைலில் இந்த மாதிரி அச்சீவ்மெண்ட்ஸ் இதெல்லாமே நீங்கள் போஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நிறையா பேர் வியூ பண்ணுவாங்க. வியூ பண்ணிவிட்டு அவங்களே மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி பார்ட் டைம் ஜாப் இருக்குது, ஃபுல் டைம் ஜாப்ஸ் இருக்குது, இந்த மாதிரி டிசைன் ஜாப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அந்த கம்பெனி ஒரிஜினலாக இல்லையான்னு சொல்லி செகண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு போயிருங்க. அதுக்கப்புறம் ப்ரொஃபைலில் போய்ட்டு
இந்த செட்டிங்ஸ் ஆப்ஷன் போயிருங்க. போயிட்டு விசிபிலிட்டி, உங்களோட ப்ரொஃபைல்ஸ் வந்து யார் பார்க்கணும், எதை பார்க்கணும், எதை பார்க்கக்கூடாதுங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் இதில் ஃபீட் பண்ணிக்கலாம். உங்களோட ஃபோட்டோஸ் வந்துட்டு உங்களை ஃபாலோ பண்ணால் தான் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி செட்டிங்ஸ் ஆப்ஷன் எல்லாம் இருக்குது. உங்கள் ஃபாலோ விசிபிலிட்டிஸ் இது எல்லாமே என்னென்ன ஆப்ஷன் உங்களுக்கு ஃபேவராக வேணுமோ நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். உங்களோட அட்ரஸ், மெயில் ஐடி எதாக இருந்தாலும் யார் பார்க்கணுமோ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுளோ அதை நீங்கள் ஃபீட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் சைன்இன் ஸ்டெப் வெரிஃபிகேஷன், ஸ்டெப் 2 வெரிஃபிகேஷன் இதில் நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இவ்வளோதாங்க பேசிக்ஸ் செட்டிங்ஸ், அவ்வளோதான். இதை பற்றி மோர் டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் தெரியணுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் போடலாம். லிங்க்டிங்கில் வந்து ஒரு கம்பெனிக்கு வெப்சைட்டோ அதே மாதிரி உங்களுக்கு இந்த வெப்சைட்டு மாதிரி இதில் ட்ரஸ்டான கம்பெனிஸும் இருக்குது, இல்லை தேவையில்லாத அன்வான்ட் கம்பெனிஸும் இருக்குது. நீங்கள் செகண்ட் ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். லிங்க்டின் பற்றி வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் மெசேஜ் போடலாம், நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ப்ரொஃபைல்ஸ், மேக்ஸிமம் ப்ரொஃபைல் வந்து உங்களோட ப்ரொஃபஷ்னல் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஒரு செல்ஃபிஸ் அந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் அப்லோட் பண்ண வேண்டாம். ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அந்த மாதிரி ஒரு டீசெண்டான ஒரு ஃபோட்டோ ஒன்று அப்லோடு பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் ஃபோட்டோஸ் வைக்கிறதுனால வச்சுக்கலாம், வேண்டாம்னாலும் வேண்டாம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ப்ரொஃபைலுங்கிற சொல்லி ஆப்ஷன் இருக்குது தெரியுமா, அந்த யூஆர்எல்லை நீங்கள் காப்பி பண்ணி உங்களுக்கு யாருக்கு பார்க்கணுமோ அவங்களுக்கு நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல்ஸை நீங்கள் அவங்க இதை பார்த்துக்கலாம். அவங்க சைன்இன் பண்ணோம், அவங்களுக்கு அக்கௌண்ட் இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் அவங்க வந்து இதை வியூ பண்ணி பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங். வேறு டவுட் இருந்தால் சேனல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. இத்துடன் இந்த எபிசோட் முடிஞ்சது. நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் முருகன் விவசாயம் பண்ணுங்க, எல்லாருக்கும் சோறு கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.